கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்க எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. ஏன் தேவ பிள்ளைகளை சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும்? ஒரு சில காரியங்களை உங்களிடத்திலே கோடிட்டு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் முக்கியம். அவர் வார்த்தைக்கு உட்பட்டு வாழ்வது முக்கியம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும்போது கர்த்தர் சொன்னார், இரத்தத்தை, அடிக்கப்பட்ட ஆட்டின் இரத்தத்தை நிலைக்கால்களை பூச வேண்டும் என்று சொன்னார். கீழ்ப்படிந்த மக்கள் குடும்பம், தலைப்பிள்ளை பாதுகாக்கப்பட்டது. கீழ்ப்படிதல் நம்மை பாதுகாக்கும். இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே போல வறட்சியை மாற்றி தேவன் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். வறண்ட பகுதியிலே ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அந்த ஆண்டிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வறட்சியிலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. திரும்ப சொல்கிறேன், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வறட்சியிலும் நீ ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். மூன்றாவதாக, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு எதிராக யுத்தத்தில் வருகிறவர்கள் கீழ்ப்பொருளாவார்கள். இது மூன்றாவது காரியம். தேவ பிள்ளைகள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி சந்ததி என்பதை உலகம் காண இந்த 3 காரியங்கள் முக்கியம். கீழ்ப்படிதல் உங்களை ரட்சிக்கும். வறட்சியிலே உங்களுக்கு மிகுதி உண்டாகும். யுத்தத்திலே நீங்கள் வெற்றியை